الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله وقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله 12 في كتاب الله وقال منها أربعة ذلك دين القيم ولا تظلموا فيهن أنفسكم وقال رسول الله صلى الله عليه وسلم شهر المحرم شهر الله آمنا بالله صدق الله المولانا العليم وصدق رسوله النبي الكريم وعلى ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين ربي اشرح لي صدورنا ويسر لنا امورنا واغفر عقدتنا من لساننا ويفقهوا اقوالنا وافعالنا واعمالنا واعتقادنا عن ذلك ربي يسر ولا تعسر وتقي بالخير ونسالك بالسعاده سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم شمس الانبياء وبدر المرسلين وتاج الانبياء والسماء المرسلين الله يا هادي يا فاعل الله எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தை என்னை படைத்து நமக்கு எந்த நேரத்தில் எது தேவையோ பங்கு தடையின்றி அதை கொடுத்து காத்து கொண்டிருக்கிற வெள்ளையை நாம் அல்லாதவர்களுக்கு எல்லா புகழும் அவனது அன்பும் அவனது அன்பரும் கருணையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அன்பு தோழர்களாகிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபீகள் தாபீகள் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கிற இருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அவனுடைய அருளும் இன்று போல் என்றும் வளர்ந்த மழையை போல ஒழிந்து கொண்டிருக்கிறதுமாக நலியத்திற்கு மரியாதைக்குரிய அல்லாஹ்வுடைய ஏற்றுக்கொண்ட நல்லடியார்களே அன்பு தோழர்களே இந்த நிலையிலும் எல்லா காரியத்திலும் நாம் இறைவனை காண முடியாவிட்டாலும் அல்லாஹ் நம்மளை பார்த்துக் கொண்டிருக்கிறார். நாம் செய்யக்கூடிய நன்மை தீமை ஓர் அணுவளவாகிலும் நாம் மறந்தாலும் இறைவன் மறக்க மாட்டார். நாம் செய்வது நலவோ தீங்கோ அதற்குண்டான கூலியை நாம் தான் அனுபவிக்க வேண்டியதை தவிர மற்றவர்களுக்கு அது கொடுக்கப்படாது என்ற அச்சத்தை பயத்தை என் உள்ளத்தில் நிலைநிறுத்தி தங்களுடைய உள்ளத்திலே நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நாம் அனைவர்களும் எல்லா நிலையிலும் எல்லா உலகத்திலும் இன்புற்று வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். அதற்கு அல்லாத நோக்கி உதவி செய்ய வேண்டும் என இறைவனிடம் இந்த நல்ல நாளை இருக்கின்றது எனது தராத்தை தங்களுக்கு காணிக்கையாக்கி எனது இம்மாவுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்புக்குரிய அருமை மக்களே, அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்து நமக்கு நாம் வாழக்கூடிய நாட்களை வருஷம் என்றும் மாதம் என்றும் வாரம் என்றும் பிரித்து கொடுத்து வருஷத்திலே 12 மாதங்கள், வாரத்திலே 7 நாட்கள், மாதத்திலே 30 நாட்கள் அப்படின்னு பிரித்து கொடுத்து நாட்களிலே சிறந்த நேரமாக தஹஜ்ஜுடைய நேரத்தை ஆக்கி வாரங்களிலே சிறந்த நாளாக வெள்ளிக்கிழமையை ஆக்கி மாதங்களிலே சிறந்த மாதங்களாக 4 வகையான மாதங்கள் தில்ஹஜ், தில்கஅதா, தில்ஹஜ் முஹர்ரம், ரஜபை ஆக்கி அன்புக்குரிய அந்த 4 மாதங்களிலே
அல்லாஹ்வுடைய மாதமாக இந்த முஹர்ரம் மாதத்தை ஆக்கியிருக்கிறார். 12 மாதங்களிலே முஹர்ரம் மாதத்தை அல்லாஹ் கொடுத்தான். ஷஹ்ருல் முஹர்ரம், ஷஹ்ருல் ஆகிரா. இந்த முஹர்ரம் மாதமாகப்பட்டது என்னுடைய மாதம். மற்ற எந்த மாதத்தையுமே சொல்றது. இந்த ஷஹ்ருல் முஹர்ரம், முஹர்ரம் மாதத்தை அல்லாஹ் என்ன சொல்றாங்க? என்னுடைய மாதம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்புக்குரியவர்களே, ஏன் இந்த மாதத்தை என்னுடைய மாதம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், உலகம் படைக்கப்பட்ட நாளிலே இருந்து உலகம் அழிகின்ற வரைக்கும் அல்லாஹ்வுக்காக நோன்பு வைக்கக்கூடிய மாதமாகப்பட்டது இந்த ஷஹ்ருல் முஹர்ரம், முஹர்ரமுடைய மாதம்தான். உலகம் படைக்கப்பட்டதிலே இருந்து முதலிலே கடமையாக்கப்பட்ட நோன்பு எதிர்த்து பார்க்கிற பொழுது முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள் தான் நோன்பு கடமையாக்கப்பட்ட மாதம். அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வருகின்ற வரைக்கும், நபியாக வந்து மக்காவுடைய வாழ்க்கை 13 ஆண்டு காலங்கள் வாழ்கின்ற வரைக்கும், பெருமானாருடைய 53 வயது வரைக்கும் எந்த நோன்பு கட்டாயம் கடமைன்னா முஹர்ரம் மாதத்தில் 10வது நோன்பு தேர்வு கட்டாய கடமை. இது நபிமார்களிலே இருந்து ரசூல்மார்களிலே இருந்து அந்த காலத்திலே வாழ்ந்த எல்லா உம்மத்தாருக்கும் முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள் நோன்பு கடமையாக்கப்பட்டது. ஏன் கடமையாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா, அன்புக்குரிய அருமை மக்களே, முஹர்ரம் மாதத்தில், அதாவது உலகத்தின் கண்ணுக்கு தெரியாத எல்லா வகையான படைப்பையும் முஹர்ரம் மாதத்தில் தான் அல்லாஹ் படைத்தார். உலகத்தில் கண்ணுக்கு தெரியாத மலக்குமார்களிலே இருந்து, ஜின்களிலே இருந்து, மரம் செடி கொடி வகைகளிலே இருந்து எல்லா வகையான படைப்பையும் அல்லாஹ் எப்பொழுது படைத்தான் என்றால் முஹர்ரம் மாதத்திலே தான் படைத்தான். அன்புக்குரிய அருமை மக்களே, இந்த முஹர்ரம் மாதத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் விட்டுருவோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் விட்டுருவோம். முஹர்ரம் மாதத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 4 வகையான கட்டளை போடப்பட்டது இந்த முஹர்ரம் மாதத்திலே. அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருக்கின்ற வரைக்கும் முஹர்ரம் மாதம் 10வது நாள் அவர்கள் மாத்திரம் நோன்பு நோற்றார்கள். முஹர்ரம் மாதம் 10வது நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம் நோன்பு நோற்றார்கள். அதிலே கூட இந்த வருஷம் முஹர்ரம் 10ஆம் நாள் வெள்ளிக்கிழமை வந்திருக்குங்க. இந்த வெள்ளிக்கிழமை நோன்பு வச்சவங்க உண்மையிலேயே சொல்கிறேன், அடுத்த வருஷம் எல்லா வகையிலும் உறுதியாக செலுத்திப்பார்கள். ஏன்னு கேட்க, வெள்ளிக்கிழமை என்ன நாள் தெரியுமா? அல்லாஹ் வெள்ளிக்கிழமையை பற்றி சொல்லிக்கிறான். வெள்ளிக்கிழமை ஈதுல் ஃபுகராஇ வல் மசாகீன். அதாவது மிஸ்கீன்கள், ஃபக்கீர்கள், மிஸ்கீன்கள், ஃபக்கீர்கள் இவர்களுக்கு பெருநாள் வெள்ளிக்கிழமையை பற்றி சொல்றான். உலகத்தில் வாழக்கூடிய எல்லாமே யார் மிஸ்கீன், ஃபக்கீர் தானே? எவராவது பணக்காரன் சொல்ல முடியுமா? நான் பணக்காரன், எல்லா தகுதியும் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா? பணக்காரன் யார் தெரியுமா? எந்த தேவைக்கு யார்கிட்டையும் நிறைவேறாது, யார்கிட்டையும் தேவையாகாதே பணக்காரன். அது யார்? அல்லா ஒரு ஆளுக்கு. அவன் ஒரு ஆளுக்கு யார்கிட்டையும் என்ன செய்ய மாட்டேன், தேவையாக மாட்டேன். அப்ப அவன் அல்லாத எல்லாரும் மிஸ்கீனும் ஃபக்கீரும் தான். அடுத்த வருடத்தில் தேவையாகக்கூடியவர்கள் தான். வெள்ளிக்கிழமை இம்மாவுக்கு என்ன பேர் தெரியுமா? மிஸ்கீன்களுக்கும் ஃபக்கீர்களுக்கும் பெருநாள் வெள்ளிக்கிழமை. ஏன்? அவங்களுடைய துவா உடனே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமையில என்ன வந்திருக்கு? முஹர்ரத்துடைய 10ஆம் நாள். இது பெரும் பாக்கியம். இந்த முஹர்ரம் 10ஆம் நாள் நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்கள் அல்லாஹ் நிச்சயமா சொல்லி அடுத்த வருஷம் மேன்மையை உறுதியாக சந்திப்பார்கள். அவசர மூட்டை சந்திக்க மாட்டாங்க, திடீர் மூட்டை சந்திக்க மாட்டாங்க.
பெரும் நோயை சந்திக்க மாட்டாங்க. யாரிடத்திலும் எந்த காரணத்துக்காக கையை என்ன செய்ய மாட்டாங்க, தேவையாக மாட்டாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே இருக்கின்ற காலம் வரைக்கும் தானாக நோன்பு வைத்தார்கள். முஹர்ரம் மாதம் 10ஆம் நாள் நோன்பு வைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு எப்போ போனாங்க, ஹிஜ்ரத் எப்போ போனாங்கன்னா முஹர்ரத்துடைய ஆரம்பத்துல மதீனாவுக்கு போனாங்க. அதாவது முஹர்ரத்துடைய கடைசியிலே கடந்து முஹர்ரம் போய் முஹர்ரம் ஆரம்ப கட்டத்திலே என்ன செஞ்சாங்க, முஹர்ரம் 10 முந்தைய 10 நாட்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போய் சேர்ந்தார். மதீனாவுக்கு அவர்கள் போய் சேர்ந்த சமயத்திலே யூதர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாம் நசராணிகள் எல்லாம் நோன்பு வச்சிருந்தாங்க. இந்த முஹர்ரம் 10ஆம் நாள் நோன்பு வச்சிருந்தாங்க. பெருமானார் கேட்டாங்க, எதற்காக நோன்பு வைக்கிறீர்கள்? அப்ப யூதர் கிறிஸ்துவ நசராணிகள் எல்லாம் சொன்னாங்க, நாங்கள் இந்த முஹர்ரம் 10ஆம் நாளை ஆரம்ப கட்டத்தில் இருந்து எங்களுடைய மூதாதையர்கள் நோன்பு வைத்து வந்திருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? இது எங்களுக்கு எதிரிகளிடத்தில் இருந்து வெற்றி கொள்ளப்பட்ட நாள். ஆகையினால் நாங்கள் நோன்பு வைக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அப்படியே ஒரு சஹாபியை கூப்பிட்டு சொன்னாங்க, மதீனா பூரா கண்ணூர் ஆடிங்க. மதீனா பூரா கண்ணூர் ஆடிங்க. என்ன கண்ணூர் ஆடிங்க? முஹர்ரம் மாதத்தில் நோன்பு வைத்த முஸ்லிம்களை பற்றி பிரச்சனை இல்லை. நோன்பு வைக்காத முஸ்லிம்கள் என்ன செய்யுங்க, அப்படியே பகலிலே சாப்பிட்டு இருந்தாலும் பரவாயில்லை, இனிமேல் நோன்பு திறந்த வரைக்கும் சாப்பிடாதீர்கள், தண்ணி குடிக்காதீர்கள், சாப்பிடாதீர்கள், தண்ணி குடிக்காதீர்கள் அப்படின்னு கண்ணூராடிகள் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது இரண்டாவது தினம். மக்காவுல அவங்க மாத்திரம் நோன்பு வச்சாங்க. மதீனாவுக்கு போன உடனே யூத கிறிஸ்தவர்களை பார்த்து வைக்காத முஸ்லிம்களை நோன்பு வைக்கும்படி கண்ணூராடிகள் சொன்னாங்க. அடுத்தபடியாக அன்புக்குரிய அருமை மக்களே, மக்காவுக்கு போன பின்னால் மதீனாவுக்கு போன பின்னால் தான் எது கடமையாக்கப்பட்டது? ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டது. ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கு காரணம் என்ன? ரமலானுடைய நோன்பு அல்லாஹ்வுடைய நோன்பா? அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட நோன்பு முஹர்ரம் 10ஆம் நாள் மாத்திரம்தான். முஹர்ரம் 10ஆம் நாள் மாத்திரம்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலே இருந்து பெருமானார் ஈசா வரைக்கும் கட்டாயமாக நோன்பு வைக்கிறார்கள். ரமலான் அல்லாஹ்வினால் கட்டாயமாக்கப்பட்ட நோன்பு அல்ல. எல்லா உம்மத்தினரும் 900 வருஷம் வாழ்ந்தாங்க, 600 வருஷம் வாழ்ந்தாங்க, 500 வருஷம், 300 வருஷம், 200 வருஷம் வாழ்ந்தாங்க. பெருமானாருக்கு மதீனாவுக்கு போன பின்னால் அல்லாஹ்வின் புறத்திலே இருந்து சொல்லப்பட்டது, முகம்மதே, உங்களுக்கும் உங்களுடைய உம்மத்தினருக்கும் வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை 60-70க்கு மத்தியில தான், 60-70க்கு மத்தியில தான் அப்படின்னு சொல்லப்பட்ட பொழுது பெருமானார் கேட்டாங்க, 900 வருஷம் வாழ்ந்து அமல் செஞ்சாங்களே, 700 வருஷம் வாழ்ந்து அமல் செஞ்சாங்களே, 500 வருஷம் வாழ்ந்து அமல் செஞ்சாங்களே, அவங்களுடைய நன்மையை நான் எப்படி எட்ட முடியும், நாங்கள் எப்படி எட்ட முடியும் அப்படின்னு கேட்டு அல்லாஹ்விடத்திலே எந்த நேரத்தில் மது தொழுகைக்கு பின்னால் அல்ல, மது தொழுகையை நமக்கு காட்டவமானது. ஒவ்வொரு நாள் தஹஜ்ஜுத் தொழுகைக்கு பின்னால் இரத்தத்தை கண்ணீராக வடித்தார்கள், கண்ணீராக வடித்தார்கள். அந்த கண்ணீருக்கு பகரமாக முன்னோர்களுடைய வாழ்க்கை, அவர்கள் செய்த நன்மையை சரி செய்வதற்காக கொடுக்கப்பட்டதுதான் ரமலான். அன்புக்குரிய அறிக்கைகள், ரமலான் எதற்காக கொடுக்கப்பட்டது? முன்னோர்களுடைய வாழ்க்கையிலே செய்த அதிகமான நன்மைகளை சரி செய்வதற்காக கொடுக்கப்பட்டதுதான் ரம்ஜான். ரமலான் அல்லாஹ்வுடைய மாதம் அல்ல, ரமலானுடைய மாதம் அடியார்களுடைய மாதம். அடியார்கள் தங்களை உயர்த்திக் கொள்வதற்குண்டான மாதம். அப்ப அல்லாஹ்வுடைய மாதம் எந்த மாதம் தான்? முஹர்ரம் தான் அல்லாஹ்வுடைய மாதம். அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட நோன்பு எந்த நோன்பு? முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள் தான் என்ன? அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட நோன்பு. அப்ப ரமலான் கடமையாக்கப்பட்ட பின்னால அல்லாஹ் தஆலாவிடத்தில் இருந்து உத்தரவு வந்தது, ரமலான் 30 நோன்பு கடமையாக்கப்பட்டதால்
என்ன முகர்ரம் மாதத்தின் நோன்பு சுன்னத்து முஅக்கதாவாக மாற்றப்பட்டது. சுன்னத்து முஅக்கதா என்ன அர்த்தங்க? கட்டாயமாக வைத்திருக்க வேண்டும் என்றில்ல. நோயாளிகள் விட்டுவிடலாம், பிரயாணத்தில் உள்ளவர்கள் விட்டுவிடலாம், மற்ற எல்லாரும் வைக்க வேண்டும். ரமலான் கடமையாக்கப்பட்ட பின்னால் முகர்ரம் மாதம் என்ன செய்யப்பட்டது? சுன்னத்தாக ஆக்கப்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து சஹாபாக்களில் இருந்து உலக முஸ்லிம்கள் எல்லாரும் முடிக்கக்கூடியதாக மாற்றப்பட்டது. அடுத்தபடியாக பெருமானார் அல்லாஹ்வை கேட்டாங்க, யா அல்லாஹ், இந்த முகர்ரம் மாதத்தில் நோயாளிகள் நோன்பு வைக்கணுமா, பிரயாணத்தில் உள்ளவர்கள் நோன்பு வைக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. கேட்ட பொழுது அல்லாஹ்விடத்தில் இருந்து சொல்லப்பட்டது, ரமலானுடைய மாதம், ரமலானுடைய நோன்பு தான் பிரயாணிகளும் நோயாளிகளும் வைக்க வேண்டும். ஏன்னா இந்த முகர்ரம் மாதத்தில் 10ஆவது நோன்பை என்ன செய்யலாம்? யாராருக்கு முடியுமோ அவர்களெல்லாம் என்ன செய்யலாம்? வைத்துக் கொள்ளலாம். முடியாதவர்கள் என்ன செய்ய தேவையில்லை, வைக்க தேவையில்லை அப்படிங்கிற 4வது உத்தரவு அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வந்தது. அன்புக்குரியார்கள், ஆக முகர்ரம் மாதம் தான் யாருடைய மாதம்? அல்லாஹ்வுடைய மாதம். அல்லாஹ்வுடைய மாதம். இந்த முகர்ரத்தை எதற்காக வருடத்தின் முதல் வருட பிறப்பாக இஸ்லாமிய சமுதாயம் கொண்டு வந்தது தெரியுமா? உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொண்டு வந்தார்கள் தெரியுமா? இந்த முகர்ரம் மாதத்திலே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க போனாங்க? மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போனாங்க. அப்படி ஹிஜ்ரத்து போனதினால் தான் உலகத்தில் இஸ்லாம் என்ன செய்ய ஆரம்பித்தது? தெளிவாக்கப்பட்டது. இஸ்லாம் பரவ ஆரம்பித்தது. இஸ்லாம் ஸ்தம்பிக்க ஆரம்பித்தது. ஹிஜ்ரத்துல பழக்கத்திற்கு ஏற்கனவே நம்ம என்ன சொன்னோம்? நம்ம ஊர்ல மெட்ராஸ் வர நம்ம இந்தியாவில் முன்னேறிக்க முடியுமா? முன்னேறிக்க முடியுமா சொல்லுங்க. அப்ப ஹிஜ்ரத்திலே பழக்கத்து இருக்கிறது. எங்கெங்க தன்னுடைய ஊரில் இருந்து புறப்பட்டு புடைக்கு செல்கிறோமோ அந்த இடத்திலே அல்லாஹ் தஆலா பழக்கத்திலே வாசலை திறந்து விடுகிறார். அப்ப மக்காவிலே இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு எப்போ போனாங்க? ஹிஜ்ரத் எல்லாம் முகர்ரத்துல தான் போனாங்க. ஆகையினால் தான் வருடத்தின் ஆரம்பமாக ஆக்கப்பட்டது. அன்புக்குரிய அருமையானவர்களே, இந்த அதாவது அல்லாஹ் தஆலா ஒரு சொர்க்கத்தை படைத்து வச்சிருக்கான். சொர்க்கத்தில் ஒரு சொர்க்கத்தை படைத்து வச்சிருக்கான். அந்த சொர்க்கத்திலே 3 பேர்கள் நுழைய முடியும். 3 பேர்கள் நுழைய முடியும். உமர் ரலியல்லாஹு தஆலா அமீராக இருக்கிற பொழுது, ஜனாதிபதியாக இருக்கிற பொழுது என்ன செய்யறாங்க? மெம்பர் பள்ளியில் 2 மெம்பர் பள்ளியில் அன்னைக்கு தான் தினசரி பயணம் பண்ணுவாங்க. அன்னைக்கு தான் நினைக்கிற ஒத்துப்பாவோட முடிச்சுக்கிறோம். அது பிற்காலத்தில் கொண்டு வரப்பட்டது. அப்ப மெம்பர் பள்ளியில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நின்று சஹாபாக்களை பார்த்து சொல்லுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் எனக்கு யாவது கொண்டு வருது. என்ன ஹதீஸ் என்று சொன்னார்? 3 பேர்களுக்கு அல்லாஹ் உயர்ந்த சுருக்கத்தை கொடுப்பான். யார்கிட்ட கேட்கிறது? முதலாவது நபிமார்கள், ரசூல்மார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கபருக்கு ரவுலாவுக்கு நேர நின்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூல், யா முஹம்மத், அந்த உயர் பதவியை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா மக்களிடத்தில் சொல்றாங்க. 2வது அந்த சொர்க்கம் யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? சித்தீக்குகளுக்கு கிடைக்கும். சித்தீக்குகளுக்கு கிடைக்கும். சித்தீக்குன்னா என்ன? உண்மையாகவே நாவையும் கல்வையும் உலகத்தில் பயன்படுத்தியவர். அதுக்கு கொடுக்க முதல் தன்மை பெற்றவர் அபூபக்கர் சித்தீக் அப்படின்னு சொல்லிட்டு அபூபக்கர் சித்தீக்கை பார்த்து சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அபூபக்கர், நீங்கள் அந்த பதவியை அடைந்து விட்டீர்கள். அந்த உயர்ந்த சொர்க்கத்தை நபிமார்களுக்கு பின்னால் நீங்கள் அடைந்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கபூரில் இருந்து திரும்பி உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, தன்னுடைய தோழர்களை பார்த்து, இம்மா தொழுவங்களை பார்த்து, 3வது யார் தெரியுமா அந்த சுவர்க்கத்திற்கு போவது? சுகதாக்கள் போவார்கள். சுகதாக்கள்னா யாரு? அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிரையும் பொருளையும் உடலையும் தியாகம் செய்தவர்கள் போவார்கள். உயிரையும் பொருளையும் உடலையும் தியாகம் செய்தவர்கள் போவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, யா அல்லாஹ், என்னுடைய உடலை நான் உனக்காக தியாகம் செய்திருக்கிறேன், என் உயிரை நான் உனக்காக தியாகம் செய்திருக்கிறேன்
என் பொருளை நான் உனக்காக தியாகம் செய்திருக்கிறேன். ஆகையினால் என் உடலையும் உயிரையும் பொருளையும் தனித்தனியாக தியாகம் செய்திருக்கிறேன். எனக்கு ஷஹீத் என்ற மருத்துவாவை கொடுத்து, ஷஹீத் என்ற அந்தஸ்தை கொடுத்து, என் உடலையும் உயிரையும் பொருளையும் மொத்தமாக உலகத்திலே இருந்து நீக்கி அந்த சொர்க்கத்தை எனக்கு கொடுதாண்டா அப்படின்னு மெம்பர்ல நின்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு துஆ செய்தாங்க. அவர்கள் எப்படி இறந்து போனார்கள்? உமரை தொழுவதற்கு ஆள் இருந்ததா? அவர்களுடைய துஆ நூறு என்று சொல்லக்கூடிய யூதனால் உமர் அவர்கள் கோழையாக்கப்பட்டு சுபுஹ் தொழுகையை நடத்தி கொண்டிருக்கையில், இமாமாக நடத்தி கொண்டிருக்கையிலே பின்னால் என்ற ஒரு யூதன் வந்து உமரை குத்தினான், கத்தியால் குத்தினான். எத்தனை குத்து? 14 குத்து. அதை தடுத்த சஹாபாக்கள் 12-13 பேர் குத்தப்பட்டு இறந்து போனார்கள். அதிலே நான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இறந்து போனார்கள். ஷஹீத் கிடைச்சா கிடைக்கலையா? அப்ப அன்புக்குரிய அருமை பெருமக்களே, அல்லாஹ்வுக்காக நம்மை நாம் தியாகம் செய்கின்ற பொழுது அல்லாஹ் நமக்காக தியாகம் செய்கிறார். ரமலானுடைய நோன்பு நாம் அந்தஸ்தை அடைவதற்காக கொடுக்கப்பட்ட நோன்பு. இந்த முஹர்ரமுடைய நோன்பு என்ன நோன்பு? அல்லாஹ்வினால் நமக்கு கொடுக்கப்பட்ட நோன்பு. அப்ப அல்லாஹ்வுக்காக நம்மை நாம் தியாகம் செய்கின்ற பொழுது அல்லாஹ் தனக்காக தியாகம் செய்கின்றான். அன்புக்குரியவர்களே, அதாவது அரபாவுல ரெண்டு என்ன செஞ்சாங்க? ஆதம் ஹவ்வாவும் பாவத்துக்கு தௌபா செஞ்சாங்க. அவங்க தௌபா எப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு தெரியுமா? அரபாவுல ஏற்றுக்கொள்ளப்படல. முஹர்ரம் 10ஆம் நாள் இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் சுவனத்திலே நுழைந்தார்கள். உயிரோடு சுவனத்திலே நுழைந்தார்கள். நுழைந்துவிட்டு வெளியேற சொன்ன அல்லாஹ் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் ஏற்கனவே மௌத்தாயிட்டேன், இப்ப சொர்க்கத்துக்கு வந்துட்டேன், இனி சுவனத்தை விட்டு வெளியேற மாட்டேன். அது எந்த நாள் தெரியுமா? சுவர்க்கத்தில் நுழைந்த நாள் இந்த நாள். அன்புக்குரியவர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 6 மாதம் கடலிலே சுற்றினாங்க. அவருடைய கப்பல் காணாத ஒதுங்கியது. கடல்ல இருந்து வெளியேறுவோமா எல்லாம் மௌத்தா போமாடி யோசிச்சாங்க. கடலில் கப்பல் காணாத தரைக்கு வந்தது. அது எந்த நாள் தெரியுமா? இந்த முஹர்ரத்துடைய நாள். அன்புக்குரியவர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆட்சியை போல உயர்ந்த ஆட்சியே கிடையாது. அந்த ஆட்சி அவங்க மோதிரம் வச்சிருந்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்துட்டே இருந்த மோதிரம். அந்த மோதிரத்தை குளிக்க போனப்ப அவங்க திண்டு திருடுச்சு. திருடி அந்த மோதிரத்தை போட்டுக்கிட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மாறிய வேஷத்தை மாற்றி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. நான் கேட்காத விஷயம் சொல்றேன். ஏன்னா ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்ப அதை பின்பற்றியே மக்கள் வாழ்ந்தார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் யாருமே தெரியல. அவர்கள் வடித்த கண்ணீருக்கு பகரம் கொடுக்கப்பட்டு ஆட்சி புடிங்கி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கப்பட்ட நாள் இந்த நாள். ஹசன் ஹுசைன் அவர்கள் பிறந்த நாள் இந்த நாள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட நாள் இந்த நாள். அன்புக்குரிய அருமை பெருமக்களே, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா ஷஹீதாக்கப்பட்ட நாள் இந்த நாள். புறமுனை மூழ்கடிக்கப்பட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வெற்றி கொடுக்கப்பட்ட நாள் இந்த நாள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீர் வயிற்றில் இருந்து வெளியாக்கப்பட்ட நாள் இந்த நாள். ஒவ்வொரு மாதத்துக்கு சிறப்பு எப்படி வந்துச்சு? அந்த மாதத்திலே நடக்கக்கூடிய நன்மைகளை வச்சுத்தான் சிறப்பு வந்துச்சு. ஆகையினால் அன்புக்குரியவர்களே, இந்த வருடம் முஹர்ரம் 10ஆம் நாள் இன்னைக்கு வந்திருக்கு. மிஸ்கீன்கள் ஃபுக்கராக்களுக்கு ஈது பெருநாளாக விளங்கக்கூடிய வெள்ளிக்கிழமை வந்திருக்கு. உண்மையிலேயே இந்த நாள், இந்த வருடத்தில் இந்த நாள் நோன்பு வைத்த அனைவருக்கும் நான் சோபனம் சொல்லல, அல்லாஹ் சோபனம் சொல்லுகின்றான். ஆகையினால் அன்புக்குரியவர்களே, இந்த வருடம் போனா போயிட்டு போகுது. அல்லாஹ் குலத்துல வருகின்ற வருடத்திலாவது அல்லாஹ்வால் கண்ணியமாக்கப்பட்ட மாதங்களை என்ன செய்து கண்ணியப்படுத்தக்கூடிய வாய்ப்புங்க கொடுங்கன்னு கேளுங்க. எல்லாரையும் கொண்டு வாழ்ந்து விடலாம். இந்த உலகத்தில் முஸ்லிம்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். காபீர்களை விட, முனாஃபிக்குகளை விட, முஸ்லிம்களை விட மோசமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா அவங்கெல்லாம் நரகத்துக்கு போவாங்க. நம்மளும் போவதற்கு ரெடியாக இருந்தால் வாழலாம். இல்லை நம்ம இந்த உலக வாழ்க்கையும் மறு உலக வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னு நினைச்சா என்ன செய்யுங்க? கொஞ்சமாவது திருந்துறதுக்கு வழிபாக்கணும். அது உங்களுடைய நப்சுக்கு அதுதான் சொல்லி, என்னுடைய நப்சுக்கு அதுதான் சொல்லி அன்புக்குரிய அருமை. ஆகையினால் அல்லாஹ் நம் அனைவர்களையும்
இல்லாவிட்டால் வருகின்ற நாட்களிலாவது இந்த அல்லாஹ்வுடைய முகரத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தந்த அனுபவானாக ஆகியவான அனைத்தும் தெரிந்தாய் அப்படில்லாரும்